ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். உங்க பேரு? செல்லத்துறை மேடம். எங்கேருந்து? நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம். அங்கேருந்து வந்திருக்கீங்க. உங்க பேரு? என் பேர் செந்தாமரைங்கம்மா. குமராபாளையம், நாமக்கல் மாவட்டம். ஓ, நீங்க 2 பேரும் வீட்டுக்காரரு? சரி சரி. உங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையங்கம்மா. பாப்பா தான் மூத்ததுங்க. அதுதான் 10வது படிக்கிறதா? அவ படிச்சு முடிச்சிட்டாங்க. 12வது படிச்சு முடிச்சிட்டு அப்படிங்க. முடிச்சு இப்போ 8 வருஷம் ஆகுதுங்க பாப்பா. சரி. 10வதுல இருந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பிள்ளைய கண்டு கருப்பா இருக்குது, போக மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படி. யாரு கருப்பா இருக்கு? ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையை பார்த்து, எங்க ஸ்கூல் பிள்ளை படிக்கிற இடத்துல வந்து அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளை பார்த்தா இப்போ கருப்பா இருக்குது, பயமா இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படிங்க நானும் பேசி அனுப்பிச்சு விட்டேன். இப்படியே நம்ம சொல்லிட்டே இருக்கிற, அப்படியே என்னங்க வாங்கன்னு போய் பார்க்கலான்னு லட்சமே போய் பார்த்து. யாரோ ஒரு பிள்ளைய பார்த்து பயப்படுதா? அந்த பிள்ளை வந்து ஸ்கூல்ல படிக்கிற பயமா இருக்குன்னு சொன்னோன்னு சரி நானே சரி போய் கேட்கலாம். நான் விட்டுட்டு ஒரு வருஷம் படிப்பாளா? ஒரு நார்மலா படிப்பா அப்படிங்க. ஆனா ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை படிப்பாங்க. அப்புறம் சரின்னு அனுப்பிச்சுட்டு வச்சேன் போயிட்டேன். சரி அந்த பிள்ளையை கூப்பிட்டு மிரட்டி பார்க்குறேன், ஏதோ கருப்பாக இருக்குங்கிறனால இப்படிதான் பார்க்கலாங்க அப்படிங்கிறேன். இல்லைங்க நீங்களே பார்த்து சொல்லுங்க, நான் வந்துங்க அவங்க அப்பா பேரண்ட்ஸை நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே சரி நீங்கள் போங்க நான் சொல்லி இருக்குன்னேன். மறுக்கா பேசிக்கிட்டு அனுப்பிச்சு விட்டு மறுக்கா அந்த பிள்ளையை பிரிண்ட் பிடிச்சிட்டு அப்படிங்க. பிரிண்ட் பிடிச்சுமே வந்து அப்படியே வந்து தன்னைப்பால பேசுறது, பாத்ரூம் போனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறேன். 9:30 மணிக்கு போய் 8 மணிக்கெல்லாம் போனேன் அப்படின்னா 9:10 மணி ஆகி போயிடும். நான் வந்து வேலை செஞ்சுட்டு தறி ஓட்டு போயிடுவேங்க. நான் 8:30 மணிக்கு போது பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு போனோம்னா வரமாட்டான். உள்ளே செவுத்துட்டு தானே பல பேசிகிட்டு இருப்பேன். அவன் வீட்டுக்கு இருந்துக்கிட்டு எட்டி பார்த்து பிற்பாடு தான் இந்த மாதிரி சொல்கிறப்ப பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஒரு ட்ரிப்பு தனியாக கண்காணிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே விட்டு பார்க்குறேன், தன்னைப்பால பேசுகிறா போட்டு. அதை நான் எங்கேயும் கோயிலுக்கு கொடுத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரையெல்லாம் கொடுத்துக்கிறேன், செட் ஆக மாட்டேது. ஆஸ்பத்திரியில போனப்ப என்ன சொன்னாங்க? அது பிள்ளைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அது காரணம்னா வந்து அந்த பிள்ளை பார்த்தா ஸ்டார்டிங்க எப்படி அவர் பசங்கள்ட்ட எல்லாம் பாசமா இருப்பாரா? நல்லா இருப்பாங்க. நல்லா ரொம்ப பாசமா. அதான் ரொம்ப முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து இதாகி போயிட்டு அப்படி ஒரு குழந்தையாகி கொஞ்சம் ஊனமா இருக்குன்னு சொல்லிட்டு கழிச்சிட்டு அப்படியே. 2வது வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் பண்ணிக்கூடம் கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் ரொம்ப வீக்காக தான் பிறந்தேன். அது வந்து பிள்ளை மேலே எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறா, 2வது பிள்ளை மாறியே போயிட மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப மனசு விட்டேன். அப்புறமேல அந்த பவானியில் இருந்த கமௌண்ட் இருந்துக்கிட்டு அப்படி புலம்பாத பிள்ளை வந்து தாய்ப்பாலை கொடுத்தா சரி நான் நல்லா இருப்பேன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை.